ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு, இட்லியை விட தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூடயும் இது நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாடு வச்சு இந்த டிஷ் வச்சு சாப்பிட்டா, இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான டிஷ் கூட இது. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொண்டக்கடலை காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். அது வந்து வேக வச்சு ஒரு 7 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, தேங்காய் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி ஃப்ரை பண்ணுறது தான் இதில் வந்து மெயினான பாயிண்ட்டே. நீங்கள் எவ்வளோ வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வெங்காயம், பூண்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்ட பிறகு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். எப்போவுமே நான் வந்து கருவேப்பிலை பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை பொடியும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதுவும் உருளைக்கிழங்கும் எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் நல்லா கலந்த பிறகு புளி கரைச்சல் ஊற்றிக்கிட்டேன். புளி கரைச்சல் வந்து நல்லா கொதித்த பிறகு தேங்காய், சீரகம், சோம்பு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணால் இந்த மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரிக்கு, சுட சுட சோறு கூட, அப்புறம் வந்து தோசை கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெரி ஹெல்த்தியான டிஷ் கூட. மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலையை நம்ம சாப்பிட்ணும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.